Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹேர் பிரின்சஸ் இளவரசி. நாங்களாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் இன்றைக்கி கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சின்ன வயசில் போனது. எனக்கு அந்த ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, அந்தளவுக்கு வேறு எதுவும் ஞாபகமே இல்லை. ரொம்ப நாளாக ரீசெண்டாக தோணிகிட்டே இருந்துச்சு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பமே எங்களுக்கு அமையலை. திடீர்னு சரி முடிவு பண்ணிவிட்டு இந்த தடவை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட கோவிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா. ஸோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்திட்டு அப்படியே வாக்கிங்லேயே கோவில்கிட்ட நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி முன்னே இருந்த ரூட் இப்போ இல்லையா, அதனால் சுற்றி போகிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் நாங்கள் இந்த வழியில் வந்ததுனால முன்னாடியே காரை நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணி போகிற மாதிரி போயிட்டுருந்தோம். மீன்வேல் பார்த்திங்கன்னா நரசிம்மர் கோவில், அப்புறமா குட்டி குட்டி பிள்ளையார், அப்புறம் ஆஞ்சநேயர் கோவில்லாம் இருந்தது. ஸோ அதையும் அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த கடைவீதி சைடுக்கும் முன்னாடி பக்கம் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ கோவில் பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம். கிட்ட வர வர எனக்கு அந்த பிரிங் பேக் மெமரிஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெமரிஸ் ரீகலெக்டிங் ஆகிட்டு இருந்தது. நான் கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே வீடியோவும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். நாங்கள் பார்க்கிங்க்கு போனவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மீன்வேல் கூட்டம் போயிட்டே இருக்காங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. பூஜையும் மீன்வேல் நடந்துகிட்டே இருந்தது. ரொம்ப கூட்டம் ஆகிறதுக்குள்ளே சீக்கிரமாக போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக நாங்கள் வெயிட் பண்ணும்போதே வந்துட்டாங்க. வந்தோடனே நாங்களும் க்யூவில் நின்று உள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வெயிட் பண்ணும்போது யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. நாங்கள் கூட்டத்தில் அந்த உள்ளே என்ட்ரான உடனே ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. என்னால் ப்ராப்பராக வீடியோ கூட எடுக்க முடியல, அவ்வளோ தூரம் தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. சாமிக்கு முன்னாடி மட்டும்தான் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்தது, அங்கே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருப்பேன் வீடியோஸு.
ஸோ ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிவிட்டு துளசி அப்புறம் பூவெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேயே வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. என்ன பிரசாதம்னு பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் கொடுத்துருந்தாங்க. செம்ம சூடாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது. நாங்கள் வந்து 2 தடவைலாம் வாங்கி சாப்பிட்டோம். அந்தளவுக்கு ரொம்பவே யம்மியாக இருந்தது. அண்டு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் நாங்கள் சாப்பிடவே இல்லையா, ரொம்ப பசியாக வேறு இருந்தது. சரி இங்கேயே வந்து குழந்தைக்கு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டினா அவன் சூடாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடவே இல்லை. ரொம்ப நேரம் வந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி நாங்களாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா அவனுக்கு ஊட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு ஆற வச்சு இன்னும் கூட கொஞ்சம் வாங்கி அதுக்கப்புறமா ஊட்டி விட்டுட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு முன்னாடி கொடி மரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து இன்னொரு தடவை சாமி கும்பிட்டோம். இங்கே இருக்கிற நாமக்கல் ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து வளர்ந்துக்கிட்டே இருப்பார். ஸோ அவர் வளர்ந்துட்டே இருக்கிறதுனால மேலே வந்து கூரை மாதிரி மேலே எதுவும் மறைக்கிற மாதிரி போடக்கூடாது, இப்படி ஓப்பனில் தான் இருக்கணும். மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் என்னன்னாலும் இது இப்படி ஓப்பன்லேயே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த ஸ்டாச்சு அப்படியே தான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. இது நம்புறதையும் தாண்டி இப்படி ஒரு விஷயம் அப்போருந்து இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நம்பிக்கையாகவும் பார்க்கப்படுது. இந்த கோவிலுடைய சிறப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ ஃபைனலாக கொடிமரத்துக்கிட்ட எல்லோரும் விழுந்து கும்பிட்டுட்டு ஸ்லிப்பர்ஸ் கலெக்ட் பண்ண போயிட்டோம். கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டிக்கு வந்து நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி ட்ரிப்பு வந்து உண்மையில் ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் இல்லாமல் சின்ன வயசில் வந்த கோவில் இப்போ வரும்போது அது ஒரு மாதிரி அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில, ரொம்பவே ப்ளசன்டபுளாக இருந்தது. அண்ட் ஆஞ்சநேயர் தான் ஸ்பெஷலு. ஸோ அவரை பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கும் ஆஞ்சநேயர் பிடிக்கும், நீங்கள் ஆஞ்சநேயருடைய பக்தர் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ ஒரு ஹாப்பி யுனைட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய பையனுக்கும் வந்து ஆஞ்சநேயர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெயிண்டிங்லாம் பண்ணிவிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பான். ஸோ உங்கள் எல்லாருக்கும்
என்னுடைய மனமார்ந்த ஹனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக கடவுள் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் கொடுக்கணுன்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இதுக்கப்புறம் நான் நிறைய ஹேர் கேர் வீடியோஸும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நிறைய விலாக்ஸும் போட்டிருக்கேன். பெங்களூர் டேஸ் விலாக்ஸ்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹேர் கேர் வீடியோஸ் தான் மெயின் கண்டென்ட், அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. Until then, this is long hair princess Ella. See you on next video. Thank you. Bye bye.